வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழகத்தில் மதச்சார்பற்ற சக்திகள் வெற்றி பெற்றாக வேண்டும். மதவெறி சக்திகள் எத்தனை முகமூடிகளை அணிந்து வந்தாலும், எத்தகைய தந்திரங்களை மேற்கொண்டாலும் மதவெறி சக்திகளுக்கு தமிழகத்திலே இடமில்லை. தமிழகத்திலே மதச்சார்பற்ற சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட்டு நிற்கிறது. நிச்சயமாக அந்த மகத்தான வெற்றியை பெறும் என்கிற மிக பெரும் அரசியல் கடமை நமக்கு முன்னால் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் கடமையை வெற்றி பெறுவதிலும் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டாக இருந்தாலும், இடதுசாரி இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும். அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனுக்கு, விவசாயிகளுடைய நலனுக்கு, விவசாய தொழிலாளிகளுடைய நலனுக்கு, உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வலுப்பெறுவது மிக மிக அவசியமான ஒன்று என்கிற முறையில் மேலும் மேலும் நாம் வளர வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தழுவிய அளவில் வலுப்பெற வேண்டும். வர்க்க போராட்டம் மேலும் வலுப்பெறுவதற்கு இந்த நூற்றாண்டில் நாம் அனைவரும் சபதம் ஏற்போம்.